500 கோடி 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு 25% மட்டும் கணக்காண்பித்து 75% அப்படியே கருப்பு பணமாக வைத்து எங்கே கொண்டு வச்சிருக்காரு தெரியல. மத்திய அரசாங்கம் பார்த்து அவர் ஒரு பணத்திலேயோ அல்லது ஒரு கார் எடுத்து வந்ததுக்கு அவர் 1.5 கோடி அபராதம் வச்சிருக்காங்க. அந்த நல்லவர் அன்பு தம்பி விஜய் அவர்கள் நம்மை பார்த்து உள்ள திட்ட வேண்டியது திமுக. அவர் தான் ஆளுங்கட்சியில் இருக்கார், நாங்க தான் எதிர்கட்சிக்கு வந்தோம்ல. அதுக்கு முந்தி சிபிஐ விசாரணைக்கு போறதுனால விஜய் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி போயிட்டு வந்ததுக்கு பின்னால அன்னைக்கு பேசுறாரு, 2 கட்சியை மட்டும் பேசிக்கிறோம், ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி நம்ம 2 பேரும் விட்டுறாரு, பிஜேபி விட்டுட்டாரு. என்ன சொன்னாங்க தெரியல. சிபிஐ நீங்க எல்லாருமே திறமையா பேச முடியும், வெக்கப்படாம வேதனோடு திருடர்களுடைய முகத்தை கிழித்து இறங்கலாம், பக்கம் பேசுகிறீங்களா, யாரும் பயப்படாது. பொதுச் செயலாளர் என்ன பேசுறாரு நடத்துறாரு நம்ம தான் பார்ப்பாங்க. அடுத்த நீங்க ஒரு இடத்துல பேசுங்க, தின்ன பிரச்சாரம் பெஞ்சு பிரச்சாரம் எதுலயே போட்டு பேச பேப்பர் வர நீங்க உங்களை தயாரிப்பு